யோ உனக்கு என்னையா மரியாதை எந்திரியா முதல்ல அப்படின்னு இப்போ செந்தில பார்த்து இந்த பக்கம் 2 போலீஸ்காரங்க கூப்பிட கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து அவர் ஆஃபீஸ்லேயே போய் பார்க்கலாம். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் அவர்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே இல்லைன்ட்டு அப்படின்ட்டு கூப்பிட்டு போனோம். மீனாவுக்கும் ஒரு பெரிய ஷாக். ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு 2 ஷாக் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதோட ஆரம்பம் தான் பார்த்திங்கன்னா இப்போ கோமதியே காணாம் அப்படின்னு பாண்டியன் அங்கிட்டு இங்கிட்டு இந்த ப்ரொடிக்ஷனில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இதில் வேறு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பாட்டி அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போத்தான் ஐயோ எங்கே போனானே தெரிலையே அப்படின்ட்டு இவ எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, தெரில தம்பி, நீங்கள் பேசலான்னு ரொம்ப வருத்தப்பா இருந்தா அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஏற்றி விட ஐயோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் அலைஞ்சு திரிஞ்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இந்த சமயத்துலேயே கரெக்டாக என்ன போய் ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியலன்ட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு நான் மீனாக்காவுக்கு கால் பண்ணுறேன், மீனாக்காட்ட ஒரு வேலை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவுக்கு இந்த பக்கம் ஷாக் ஆகிடுது. ஐயோ போய் கேட்டால் தேவையெல்லாம் மாட்டிப்போமே நம்ம அப்படின்ட்டு அவங்க கொடுன்னு ஓடி போயிட்டு ஏய் அதான் நான் சொல்கிறேன்ல அவள் எங்கே போனான்னு தெரியல, மீனா கேட்டால் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருமா அப்படின்னா, இல்லை அத்தை மீனாக்காட்ட டெய்லி பேசுவாங்க, பேசும்பொழுது எந்த விஷயம்னாலும் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அந்த ஐடியாவே அத்தைக்கு இருந்தால் கூட அந்த ஐடியாவை கொடுத்ததே மீனாக்காவை தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே திருன்னு முடிச்சு ரூம்குள்ளார போய் ராஜி ஃபோனை எடுத்து ஹலோ மீனாக்கா அத்தை அப்படிங்கும் போதே ஃபோனை பிடிங்கிடுறாங்க. அப்போ தான் ஃபோனை பிடுங்கோடனே என்ன பார்த்தா ஃபோனை எதுக்கு பிடுங்குனீங்க அப்படின்னா, உடனே எதுக்குன்னு சொன்னால் தான் சொல்லி நீ பேசாமல் இருப்பியா, உன் பெரிய போலீஸ் மூளையெல்லாம் வெளியே போய் வச்சுக்க, இங்கே வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் பேசாமல் இருக்கணும், அவள் கோயிலுக்கு போயிருக்கா போதுமா, அதனால் தம்பிக்கிட்ட சொல்லக்கூடாது, அவள் தம்பி தேடி அலையட்டும், அப்போ தான் 2 பேரும் ஒழுங்காக பேசுவாங்க அப்படின்னோடனே, அப்பத்தா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அங்கே ஏற்கனவே மாமா ஒரு தடவை ஷாக் ஆகி அரசி விஷயத்தில் கீழே மயங்கி விழுந்தார், இப்போ வேறு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது பேசாமல் இரு அப்படின்ட்டு வெளில வந்துடுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக கோமதி நேராக வீட்டுக்கு நைட்டு லேட் ஆகும்பொழுது எங்கே போன நீ அப்படின்னு கோவமாக பாண்டியன் பேசிட்டீங்களா நீ என்கிட்ட அப்படின்னு இவங்க கேட்டதுக்கப்புறமா நான் தான் சொல்லிட்டு போனேன் எங்கள் அம்மா கிட்டக்க அப்படின்னு இவங்க சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாரு பாண்டியன். அப்போ தான் திருதுன்னு முழிச்சேன்னே என்னத்தை இது அப்படின்னா, அப்புறம் தம்பி நீங்கள் பேசாமலே இருந்தால் எப்படி, அதனால தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ வீட்டில் எல்லாமே கலகமாக ஆரம்பிச்சது நல்ல விதமாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட அதிர்ச்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் முதல்ல எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா மீனா திருப்பி அத்தை நேற்று எப்படியோ மாமா அவங்கக்கிட்ட பேசிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வீட்டுக்கு கேட்க கிச்சனில் வச்சு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணுறது அவர் இப்போ திருப்பி கொஞ்சம் சரியாயிட்டார், ஆனால் ரொம்ப முழுசாக சரியாகலை, சரி பார்ப்போம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அத்தை உங்கள்கிட்ட இப்போ அவங்க பேசுகிறதுக்கே மாமா ஒரு வாரமாக பேசாமல் இருந்து பேசுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தங்கமயிலக்கா சரவண மாமாலாம் பேசிக்காமலே இருக்காங்களே அப்படிங்கும் போது, இந்த பாரு மீனா நான் அவட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவள் பேரை இழுக்காதன்ட்டு, உனக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல, நான் இதை வெறுமனே ஒரு கோபத்துலையோ வெறுப்புலையோ சொல்லலை, அவளை பற்றி நீ பேசினாலே எனக்கு மனசுக்குள்ளார அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தது, ஜெயிலில் போயிருந்தது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் ஜெயிலே தான் இருக்க போகுதுன்னு நினச்சது, அங்கே இருந்தது நடந்தது சாப்பிட்டதுன்னு எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு மாதிரி தலைவலி பதட்டமாகி கை நடுங்க ஆரம்பிச்சிருது, அவள் சரியானவ இல்லை மீனா, உனக்கு அது எப்போ புரிய போகுதோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, அவள் சுத்தமாக சரியானவ கிடையாது, அவள் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லத்தை நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த போலீஸ் விஷயத்தை தாண்டி அந்த குழந்தை விஷயம் தானே அப்படின்னு கேட்க உடனே அப்படியே கூட வச்சுக்கோ, என்ன இப்போ என்ன திடீர்னு வயிற்றில் அவளுக்கு சாமி குழந்தைய கொடுத்துட போதா அப்படின்னா, அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு வரும்பொழுதே டக்குன்னு பாண்டியன் உள்ளே வந்துடுறார். பாண்டியன் உள்ளார சரி நான் கிளம்புறேன், ஒழுங்காக பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, சரிங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வாயெல்லாம் பல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இப்போ செந்தில் உள்ளார வராரு. உள்ளார வந்தவர் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே மீனா இங்கே இருக்காளா அப்படின்னு கேட்க, உள்ளே தான் இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு பக்கம் பாண்டியன் கேட்டோடனே, இல்லைப்பா ஒரு விஷயமா பேசணும் அப்படின்றாரு. அப்படிங்கும் பொழுதே இப்போ டக்குன்ட்டு சரி போ அப்படின்ட்டு, ஆஃபீஸர் வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிடுறாரு. வந்திருக்காங்க கோமதி அப்படின்ட்டு. உடனே கோமதி வராங்க. கோமதி அவங்களும் கண்டுக்காமல் என்னடா வாடா செந்தில் அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இது என் வீடா இல்லை உன் வீடானே எனக்கு தெரில மீனா, உன் மேலே காட்டுற அக்கறை என் மேலே யாருமே காட்ட மாட்டுறாங்க, இல்லை ஒன்றும் இல்லை அந்த புது வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் ஆச்சு கொடுத்துடலாம், போக கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணிடலாங்கிறாங்க. நான் அந்த லாஸ்ட் 4 மாதமாக வாங்கின சம்பளத்தெல்லாம் பெருசாக செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சுருந்தேன்ல, அதில் கொஞ்சம் கையில் காசு இருக்குன்னு அவர் கதை விட்டுறாரு. கதை விட்டதுக்கப்புறமா இதை தான் அம்மா பாட்டியும் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கும்பொழுது டக்குன்னு இருங்க சொல்லலாம் அப்படின்னு மீனா செந்திலையும் இவங்க 2 பேரையும் கூப்பிட, மாமா அத்தை அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்பி நிற்கிறாங்க. திரும்பி நின்னா ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னா, இல்லை ஒரு இடம் பார்த்துருக்கோம், அந்த வீடு நல்ல வீடாக வருதுன்ட்டு, அதுக்கு சும்மா அட்வான்ஸ் கொடுத்து வைக்கலான்னு மாமாவும் சொன்னாங்க, என்கிட்ட நான் சேர்த்து வச்சிருந்த காசு இருக்குது, அப்பா சொன்னதுக்கப்புறம் நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த பணத்தை வச்சு அந்த வீடை வாங்க போகிறேன் அப்படின்னு.
அப்படின்னோடனே ஓ சரி சரி சந்தோஷம் அப்படின்ட்டு திரும்பி போயிடுறாரு பாண்டியன். போனோடனே வந்து டேய் சூப்பரா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தட்டி கொடுத்து போயிடுறாங்க. இவங்களுக்குலாம் அது பெரிய விஷயமா இல்லை மீனா. இதே வந்து நீ சின்னதாக ஏதாவது ஒரு பேனா வாங்கினா கூட சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நான் வீடு வாங்கினா யாரும் கண்டுக்கலன்னா அவர் போயிடுறாரு செந்தில். உடனே இப்போ வந்து கால் பண்ணி பாண்டியன் என்ன பண்ணுறாரு, கோமதிக்கு கொஞ்சம் நேரத்தை கால் பண்ணுறாரு. கரெக்டாக கோமதி கூட வந்து மீனா நின்றுட்டு இருக்காங்க. கால் வருது. பார்த்தா வந்து ஸ்பீக்கரில் போட்டால் பரவாயில்லடி உன் 2வது மகன் ஒன்றும் உருப்பட மாட்டான்னு நினச்சேன், பரவாயில்ல எவ்வளவோ தேறிட்டான், பணத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்கணும் இடத்துக்கு வந்துட்டான், இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு பொழைச்சிப்பான் அவன் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மீனா ஃபோனை வாங்கி மாமா இது அவர்கிட்டே நேராக சொன்னால் என்ன மாமா, அவர் எவ்வளோ வருத்தப்படுறாரு தெரியுமா, நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட காமிச்சிக்க மாட்டீங்கன்ட்டு. ஆனால் அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லைம்மா மீனா, நீ இங்கே தான் இருக்கியா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, அப்படிலாம் நம்ம ரொம்ப இடம் கொடுத்தா அப்போ ரொம்ப என்ன தலையில் ஏறிப்பானுங்க அப்படின்னா. மாமா இது மற்ற விஷயமா இல்லை, முதல்ல ஒரு வீடுங்கிறாரு, எனக்கே எதுவுமே தெளிவாக தெரியாது, எங்கள் அப்பாட்ட குசுன்னு பேசிகிட்டு இருந்தார், பணம் சேர்த்து வச்சுருக்கேன் வாங்க போகிறேங்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுவார் மாமா, நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பரவாயில்ல இது நல்ல முடிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட போதும், ரொம்ப ஒரு பாராட்டெல்லாம் வேணாம், ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை, அவருக்கு வர அந்த ஆஃபீஸில் சேர்ந்த அப்புறம் ஒரு நாள் கூட நீங்கள் வரவே இல்லை, எனக்காக இன்றைக்கி ஒரு தடவை மட்டும் வாங்கமாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்து இந்த பக்கம் கோமதி எங்க ஆமாங்க எனக்கே அவன் பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, அவன் முகமே செத்துருச்சு, சும்மா போகலாங்க அப்படின்ன உடனே வந்து அவர் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு மட்டும் வாங்க, சாயங்காலம் போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேங்கிறாரு, அதனால் அவர்கிட்ட வந்து சும்மா பேசலாம் அதை பற்றி அப்படின்னு வந்து வேகமாக வந்து கிளம்பி வராங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சரி அப்படின்ட்டு நேராக கிளம்பி வர்றார். வாசல்லே வந்து மீனா நின்றுட்டு இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கோமதியும் பாண்டியனும் வந்து இறங்கினோடனே வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட, ஏன்பா இதெல்லாம் பண்ணால் ரொம்ப ஆடுவான்ப்பா உனக்கு தெரியல அப்படின்னா, இல்லை மாமா அவர் சந்தோஷப்படுவார், இது பெரிய விஷயம் மாமா, எங்கள் 2 பேருக்குமே பெரிய விஷயம், எனக்காக அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போகும் பொழுதே வந்து இவங்க உள்ளே போகும்போதே 2 பேர் தடுக்கிறாங்க, அந்த பக்கம் தள்ளிப்போங்க அப்படின்ட்டு. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா 2 ஆஃபீஸர்ஸ் முன்னாடி போகிறாங்க, போகாது பின்னாடியே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. போகும்பொழுதே வந்து அந்த பக்கம் செந்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து பாரு எப்படி வேலை செய்கிறான்னு பொறுப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். கோமதி ஆமாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரங்க போய் அவங்க கிட்ட நிற்கிறாங்க. அவர்கிட்ட நின்று யோ எந்திரியா அப்படின்னு கூப்பிட, என்னடா ஆச்சுன்னு இவங்களாம் ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது ஏயா டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து சும்மா ஒரு ஆள் கொடுத்தாருன்னா பணத்தை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து எல்லா வீடியோ ஆதாரமும் இருக்குது, முதல்ல எந்திரி அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஷாக் ஆகினிக்க, என்ன சார் பேசுகிறீங்க என்ன அப்படிங்கும் போது எல்லாம் கூட சேர்ந்துட்டாங்க. கூட சேர்ந்து முழுதே வந்து பார்த்தா இவங்க பெரிய ஆஃபீஸர் இவரை போட்டு கொடுத்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த கிளர்க்கு அவருமே வந்து இவரை போட்டு கொடுத்து, சார் நான் வேணான்னு சொன்னேன் சார், செந்தில் சார் தான் வாங்கி வச்சிரு அப்படின்னு சொன்னார், அதனால தான் வாங்கினேன் அப்படிங்கும் போது எல்லாம் சொல்லிட்டாங்கய்யா பாத்தியா அப்படின்ட்டு லஞ்சம் வாங்குற வெக்கமாக இல்லை, ஏன் அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையா, உன் வேலையை செய்கிறதுக்கு நீ லஞ்சம் வாங்குற, அதையும் உருப்படியாக செய்யலை, டாக்குமெண்ட்டை கூட வாங்கலை, பார்க்காம இது பண்ணியிருக்கேன், இந்நேரம் வந்தால் மட்டும் வந்து அந்த டெண்டரை எடுத்துருந்தானா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தோடனே அவர் அப்படியே ஷாக் ஆகி முடிக்கும் பொழுது அந்த பக்கம் பாண்டியனும் கோமதியும் பார்க்கும் பொழுது அவர் பிடிச்சி இழுக்கும் போது அவர் இப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் மீனா பாண்டியன் கோமதியாக இருக்க போது ஷாக் ஆகி அப்பா அம்மா மீனா அப்படிங்கும் பொழுதே வந்து வாயா முதல்ல போகலாம் என்னையா அப்படின்ட்டு வந்து தரதாரன்னு இழுத்து போகிறாங்க. இப்போ இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதனால் வரைக்கும் உன் வீட்டில் இருக்க பிரச்சனையே பார்க்காம ஊர் பிரச்சனையெல்லாம் பார்த்தியம்மா மீனாங்கிற மாதிரி கதை போதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு பக்கமாக வந்து இப்போ இந்த பக்கம் அழகே அழகு சீரியலில் ஆரம்பித்து பல ட்விஸ்ட்டுகள் அடுத்தடுத்து நடக்குது. அதுக்கெல்லாம் வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் கேட்டுட்டு அப்படியே ஒரு வேளை நம்ம சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணதோடு அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.